வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து வர்த்தமா புட்டு தான் செய்ய போகிறேன். இது வர்த்தமா புட்டுன்னா நாங்கள் பச்சை மாவை வறுத்து உடனும் புட்டா வைக்கிறது. இதில் நான் 500 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். 500 கிராம் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கிறேன் வெள்ளமா. இதைத்தான் நான் இப்போ வறுத்து புட்டு செய்ய போகிறேன். இப்போ இந்த புட்டு எப்படி அவிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாவை முதல் நாங்கள் வறுத்து எடுப்போம். நான் இதில் வறுக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி சூடானதும் மாவு அதுக்குள்ளே கொட்டி நாங்கள் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்க வேணும். நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு வறுக்க வேணும். இல்லாட்டி மாவு எரிஞ்சு போடும், வறுபடாமல் இருக்கும். இப்போ புட்டுக்கு அது டேஸ்ட் இருக்காது. ஸ்லோவாக வறுத்து கொண்டு இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் பறந்து கொண்டு இருக்கும். மெதுவாக இப்படி வறுத்து கொண்டே இருக்கணும். கைவிடாமல் நீங்கள் வறுக்க வேணும். நான் கை விட்டு கொண்டு இருந்தால் அது அடிப்பிடிச்சு எங்களுக்கு எரிஞ்சிடும். நாங்கள் இப்போ இந்த மாவை கைவிடாமல் வறுத்து கொண்டே இருக்க வேணும். 40லேருந்து 45 நிமிஷம் வறுத்து கொண்டே இருக்கணும். நீங்கள் வறுத்து கொண்டு இருக்கும்போது நல்ல ஒரு வாசம் பெறும் மாவில். இப்போ இந்த மாவு 25 நிமிஷமாக நான் வறுத்திருக்கிறேன். கலரும் நல்லா மாறி வந்திருக்குது. வெள்ளை கலராக இருந்தது, இப்போ மஞ்சள் கலராக கொண்டு இருக்குது. நீங்கள் வறுத்து கொண்டு இருக்கும்போது மாவு கட்டி வட்டு கொண்டே வரும். அப்போ அந்த மாவு வறுபட்டுட்டு அர்த்தம். இந்த கட்டியை நீங்கள் அகப்பியால் நசிச்சு விடலாம். பின்பக்கத்தால் நசிச்சு விடலாம். இது நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ இந்த மாவை பாருங்கோ. இப்போ கொஞ்சம் நல்லா வறுபட்டு கொண்டு வந்துட்டுது இந்த மா. இந்த கட்டியல் நீங்கள் நசிச்சு விடுங்கோ கரண்டியால். அப்போ எங்களுக்கு நிறைய கட்டி வேஸ்ட் ஆகாது. இப்படி அகப்பேண்ட பின்பக்கத்தால் நீங்கள் அந்த கட்டியை நசிச்சு விட்டீங்களா மா நல்லா இதாக வெந்துடும். இப்போ இந்த மானெல்லாம் வறுபட்டு வந்துட்டு இப்போ நான் வறுக்க வலிக்கிட்டு 50 நிமிஷம் ஆச்சு. 45-50 நிமிஷத்துக்கு ஆச்சு வறுக்க வலிக்கிட்டு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சொரண்டி இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த மாவை ஒரு அரை மணித்தியாலும் அப்படியே ஆற வச்சு விடுங்கோ. சூட்டோட நீங்கள் அரிக்க மாட்டீங்க. இந்த இப்போ அரை மணித்தியாலமாக நல்லா ஆறி வந்திருக்குது. நாங்கள் இப்போ இதை அரிதட்டில் போட்டு அரிச்சு எடுக்க வேணும். இப்போ நாங்கள் அரிச்சு எடுப்போம். அரிக்கேக்க நல்லா ஈஸியாக அதை அரிபட்டு வந்துடும். இந்த மாதிரி இப்படி அரிச்சு எடுத்தீங்களா சரி. நாங்கள் அரிச்செடுத்து அந்த கட்டி எங்களுக்கு வரும். அப்படியே நாங்கள் போடுக புட்டுக்கு கட்டி மாதிரி இருக்கும். அரிச்செடுத்த கட்டி மேலால் வந்துடும். நாங்கள் அந்த கட்டியையும் எறிய தேவையில்லை. திரும்ப அதை கையால் நசிச்சு விட்டோம்னா அந்த கட்டியும் மாவாக வந்துடும். அப்போ எங்களுக்கு அது வேஸ்ட் இல்லை. அந்த கட்டி இந்த மாதிரி கையாலே நசிச்சு விட்டீங்களா திரும்பவும் அதை நாங்கள் நசிச்சு அரிச்சு விடையக்க அது மாவாகத்தான் பிறப்போது எங்களுக்கு. இப்போ நான் இந்த மாவை நல்லா அரிச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். புட்டுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுற மாதிரி இதுக்கு போடணும். உப்பையும் போட்டு நல்லா மாவோட கலந்து விட வேணும். இப்போ இந்த புட்டு மா குழைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா கொதித்த சுடு தண்ணி தேவை. நான் ஒரு பெரிய ஜொக் புல்லாகவே எடுத்திருக்கிறேன். நாங்கள் வழக்கமாக குழைக்கிற புட்டை விட இந்த வறுத்தமா புட்டுக்கு நிறைய சுடு தண்ணி தேவை. அதனால் நான் பெரிய ஜொக்கு நிறைய எடுத்திருக்கிறேன். இந்த சுடு தண்ணியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழைக்க வேணும் மாவை. நாங்கள் புல்லாகவே தண்ணியை விடக்கூடாது. விட்டால் அது களியாயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க வேணும். நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் யாழ்ப்பாணத்து வெள்ளமா புட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். யாழ்ப்பாணத்து வெள்ளமா புட்டுண்டு இருக்குது. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளமா புட்டும். இப்போ இந்த நல்லா குழாவட்டு வந்துட்டுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி குழைச்சபடியே நல்லா குழாவட்டு வந்திருக்குது. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மானெல்லாம் ஒட்டி வரும். அப்போ எங்களுக்கு சரியான பதம் அது குழாவட்டு வந்துட்டுதுண்டு. இப்போ நாங்கள் இந்த புட்டு கொத்துற இதாலேயே அடிப்பக்கத்தால் நல்லா இன்னும் பிணைஞ்சு குழைச்சி விடுவோம். அப்போ சில மாவல் குழ விடாமல் இருந்தால் இதை கப்பால் குழைக்க நல்லா குழைச்சி வரும். நீங்கள் எப்படி கையால் உளுத்தியே புட்டு மாதிரி எடுக்கலாம். சூடாறிடும். அதனால் நாங்கள் கையாலேயே உளுத்தியும் எடுக்கலாம். இல்லாட்டி நாங்கள் புட்டு கொத்துற கப்பாலேயும் கொத்தி எடுக்கலாம். நாங்கள் எது உங்களுக்கு வசதியோ அதை செய்யலாம். இந்த மாதிரி புட்டு கொத்துற கப்பாலேயும் நாங்கள் கொத்தி எடுக்கலாம் புட்டு மாவை.
இப்போ நல்லா சின்ன சின்னனா புட்டு நான் கொத்தி எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு புட்டு மாவும். இதை நாங்கள் இப்போ குழலில் போட்டு அவிக்க வேண்டியதுதான். நான் இதில் உடனும் உடைச்சி திருவின தேங்காய்ப்பு தான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பு எடுக்கலாம். நல்லா அந்த வெள்ளை பூவை மாத்திரம் நாங்கள் திருவி எடுக்க வேணும். புட்டு மாவும் இதில் இருக்குது. நாங்கள் இப்போ இதை குழச்ச புட்டு மாவையும் தேங்காய் பூவையும் போட்டு குழலில் தான் அவிக்க போகிறோம். குழல் புட்டு மாதிரி நாங்கள் குழல்லையே அவிச்சு எடுக்கலாம். இந்த குழலில் தான் நான் அவிக்க போகிறேன். இப்போ நான் இந்த குழல் பானைக்குள்ள தண்ணியை விட்டு கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிச்ச உடனும் நாங்கள் குழலுக்க போட்டு புட்டு அவிக்க வேண்டியது தான். சில்ல குழலுக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய்ப்பு நாங்கள் முதல்ல போட வேணும். நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை முதல்ல கொஞ்சம் போடுறேன். இந்த குழல் புட்டுக்கு கொஞ்சம் நிறைய தேங்காய் பூ போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் மாவை போடுவோம். அடுத்தது தேங்காய் பூ கடத்த கொஞ்சம் மா போடுறது. இப்படி மாறி மாறி கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் புட்டு மாவண்டு போட்டு அந்த குழல் புல்லாக போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ நாங்கள் வச்ச தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ இந்த குழலை வந்து நாங்கள் தண்ணிக்கே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே திறந்து அவிக்க வேணும் புட்டை. இப்போ நாங்கள் மூடி வந்து உடனே மூடக்கூடாது. இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆகிட்டுது. அந்த புட்டு மாவும் கீழே கொஞ்சம் போயிட்டுது. ஆவி பறக்குது, பார்க்க தெரியுது. இப்போ நாங்கள் அந்த மூடியை மூடி விட வேண்டியது தான். மூடியை மூடிட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நாங்கள் அவிச்செடுத்தா சரி புட்டு மாவை. இப்போ இந்த புட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. மூடியை திறக்க நாங்கள் ஏதாவது துணி போட்டு திறக்க வேணும். இல்லாட்டி எங்களுக்கு அந்த ஆவி வந்து கையில் அள்ளப்பட்டுடும். இப்போ இந்த நாங்கள் குழல் புட்டை எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த குழலில் இருந்து புட்டை நாங்கள் மெதுவாக தள்ள அந்த குழல் புட்டு அப்படியே வரும் எங்களுக்கு. நல்ல டேஸ்டான வறுத்தமா புட்டு எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நீங்கள் இதை சுடவே இந்த தேங்காய்ப்பும் புட்டுமே எங்களுக்கு சாப்பிடலாம். நாங்கள் கறி எதுவும் போடாமல் நாங்கள் இது இப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இதுக்கு புட்டுக்கு எந்த கறியும் பாவிக்கலாம். மாம்பழம், வாழைப்பழம் ஏதாவது கறி எல்லாம் எங்களுக்கு பாவிக்கலாம். நல்ல சாஃப்டாயும் இருக்குது இந்த புட்டு. இதே மாதிரி எல்லா புட்டையும் நாங்கள் குழலில் போட்டு அவிச்செடுப்போம். நல்ல டேஸ்டான யாழ்ப்பாணத்து வறுத்தமா புட்டு ரெடி ஆயிட்டுது. இந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.